வணக்கம். தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சர்க்கரை நோய்க்கு நவீன அறிவியல் சொல்லக்கூடிய தீர்வு என்ன? அவங்க இதை எப்படி கட்டுப்படுத்துறாங்க? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு இதுக்கு பேர். டயபெட்டிஸ் மெலிட்டஸில் பிரிவுகள் உண்டு. டைப் 1, டைப் 2, ஜெஸ்டேஷன், ஜூனைல் அப்படிலாம் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பிரிவுகள் அவங்கெல்லாம் எடுத்து நல்லா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் காஸ் ஃபார் த டிசீஸ், அதாவது ஒரு நோய்க்கு உண்டான காரணம், இந்த குறைபாடுக்கு உண்டான காரணம் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் நெட்டில் போய் படிச்சிங்கன்னா கூட டயபெட்டிஸ் மெலிட்டஸ் காஸ் அன்னோன் வரும். ஏன்னா ஒரு நோய் ஒரு குறைபாடோ ஒரு நோய்க்கு உண்டான காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் அந்த காரணத்தை போக்குவதற்கு உண்டான மருந்தை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அந்த காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்கப்பட முடியலை. இன்று இருக்கக்கூடிய மனித குலம் நவீன விஞ்ஞானத்தில் தொடர்புள்ளவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் இது வந்து ஒரு அட்டாமிக் லெவலில் வந்து இயங்குதுங்க எல்லாமே. ஏன்னா கிட்டத்தட்ட 10 கோடி உயிரணுக்கள் இருக்குது, 10 லட்சம் கோடி உயிரணுக்கள் இருக்குது. 10 லட்சம் கோடி உயிரணுக்கினால் கட்டப்பட்டிருக்க இந்த மனித உடல், இது வந்து ஒவ்வொரு உயிரணுக்கும் அந்த குளுக்கோஸ் எடுத்துன்னு போய் அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் கொடுக்குது. இதனுடைய மெக்கானிசம் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒன்று. இது வந்து அட்டாமிக் அண்ட் சப் அட்டாமிக் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால் கிட்ட போக முடியல நம்மளால். இதுதான் உண்மை. அதனால் வந்து இன்னைக்கு வந்து இதை வந்து அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பார்க்க முடியும். சரி, நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு வியாதிக்கு முழுமையான தீர்வு காண முடியாத காரணத்தினால் நம்ம என்ன பண்ணுறது? இந்த சர்க்கரை வியாதியில் அவதிப்படுறவங்களுக்கு, இந்த குறைபாடில் அவதிப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வரும்பொழுது சில மருந்துகள், ஒரு 4 விதமான மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை கொடுத்து சர்க்கரையின் அளவை ரத்தத்தில் சீராக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் அந்த டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட். இந்த 4 விதமான மருந்துகளும் வந்து பயனளிக்காமல் போயிடுச்சுன்னா இன்ஜெக்ஷன் இன்சுலினில் எடுத்துன்னு வந்து உங்களுடைய சர்க்கரையை சீராக வைப்பதற்கு உண்டான முயற்சிகளை மருத்துவர்கள் செய்கிறாங்க. இந்த மருந்து மாத்திரைகள், இந்த இன்சுலின் போன்ற இன்ஜெக்ஷன், இதெல்லாமே வந்து பயனளிக்காமல் போய்விட்டால் அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இன்று வரைக்கும் இல்லை. இதுதான் உண்மை. வணக்கம்.